அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டைகள் மற்றும் கட்டியவர்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கணும். சரிங்களா? புனித பிரான்சிஸ் கோட்டை இது எங்க அமைந்துள்ளதுன்னா, கேரள மாநிலத்தில் கொச்சின்ல அமைந்துள்ளது. இதை யார் கட்டியிருக்கா அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள். நம்ம இந்தியாவிற்கு முதலாக வைந்த ஐரோப்பியர்கள் தான் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அடுத்து ஹால்ரியா கோட்டை எங்க இருக்குன்னா, பழவேற்காடு. தற்போதைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவுக்கு எல்லை பகுதியில் உள்ள அந்த பகுதியான பழவேற்காடுல கொட்டப்பட்டதான் கோட்டை ஹால்ரியா கோட்டை. யாரோனா டச்சுக்காரர்கள். அப்புறம் செங்கோட்டை புதுடெல்லியில் நம்ம தலைநகரம் புதுடெல்லியில கட்டிய கோட்டை இது கட்டியவர் யாருன்னா ஜாஜஹான், முகலாய மன்னரான ஜாஜஹான். அடுத்து புனித சார்ஜ் கோட்டை தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகம் உள்ளது. எங்க கட்டப்பட்டதுன்னா சென்னை. கட்டியவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள். அதே புனித டேவிட் கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா கடலூர். இது கட்டியவர்கள் யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். அதே மாதிரி புனித வில்லியம் கோட்டை இது கல்கத்தால இருக்கு. இதை கட்டியவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். அதே மாதிரி புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. கட்டியவர்கள் யாருன்னா பிரான்ஸ். இதுதான் கோட்டைகள். அப்ப இது சரி எப்படி சார் நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனித லோயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி பிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே எங்க தான் நம்ம போவோம்? பாண்டிச்சேரிக்கு தான் போவோம். புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா ஆங்கிலேயர்கள். வில்லியம் நம்ம எதை வச்சுதான் அடிப்போம்? கல்லை வச்சுதான் அடிப்போம். அப்புறம் புனித டேவிட் கோட்டை கடலூர். சரிங்களா? டேவிட் கடலூர்ல ஒரு ஆங்கிலேய பெண்ணை பார்த்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் புனித சார்ஜ் கோட்டை சென்னை ஆங்கிலேயர்கள். சரிங்களா? சார்ஜ்னாலே ஆங்கிலேயர்கள் தெரியும். நம்ம ஆட்சி செய்து சென்னை அது நல்லா தெரியும். செங்கோட்டை புதுடெல்லி அது ஜாஜஹான், அது நல்லா நம்மளுக்கு தெரியும். ஹால்ரியா கோட்டை இதுதான் புதுசா இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்க? ஹால்ரியா கோட்டை பழவேற்காடு. பழம் என்ன செய்யக்கூடாது? பழத்தை யாருமே டச் ஹால்ரியா ஒரு பழத்தை கூட டச் பண்ண மாட்டாங்க. அது என்னது? ஹால்ரியா கோட்டை பழவேற்காடு. புனித பிரான்சிஸ் கோட்டை கொச்சின் போர்ச்சுகீஸ். புனித பிரான்சிஸ் தான் முதலாக வந்த ஐரோப்பியர்கள் கேரளாவா வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். இது மாதிரி போன்ற தகவலுக்கு இது முக்கியமான தகவல். இது மாதிரி போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சிபி அகாடமியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.